இனிய தமிழ் பேசும் தமிழ் உள்ளங்களுக்கு யுனிவர்சல் வாய்ஸ் 369 சேனலுக்கு உங்களை அன்போடும் பண்போடும் அழகாக வரவேற்கிறேன். இன்றைக்கி ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சிட்டு உங்கள் எனர்ஜியை ஹையராக பாசிட்டிவிட்டியாக வச்சுக்கோங்க. நேற்று பயங்கரமான ரீடிங் இருந்தது. ஏன்னா வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷல் அப்படிங்கிறதுனால ரிலேஷன்ஷிப் சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளும் ப்ளஸ் கெரியருக்கும் இதில் இன்பில்ட்டாக இடையில வரலாங்க. நீங்கள் பார்த்துட்ருக்குறவங்க எதை குறித்து நீங்கள் பார்க்குறீங்களோ அதுக்குள்ளே எனர்ஜிக்குள்ளே என்ட்ரி ஆயிருங்க. லவ்னு டைப் பண்ணி நீங்கள் லைக் கொடுங்க. ஏன்னா நீங்கள் கொடுக்கும்போது இந்த ஒரு கார்டோட ரீடிங்கில் வரீங்க. ஃபஸ்ட்டு கார்டே சூப்பராக இருக்குது. நைட் ஆஃப் கப்ஸு. அமோகமாக உங்களை தேடி ஒரு அன்பு வருமா, என்னோடய காதல் என்கிட்ட வருமா அப்படின்னு கேட்டால் ஃபஸ்ட்டே சொல்கிறாங்க. அது நீ கேட்குறதுக்கு முன்னாடியே வருது அப்படின்னு வந்துருச்சுங்க. லவ்வர்ஸ் டே ஸ்பெஷலில் வருமா, ஒரு பிரிஞ்சிருக்கிற உறவு என்னை தேடி வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வருது. ஸ்டெப் எடுத்துருச்சு. நீங்கள் ஒரு ஆசைப்படுற விஷயம் அழகாக தெளிவாக ஒரு நல்ல ஒரு பக்காவான ஒரு கிளாரிட்டியோட ஏதோ ஒரு சண்டை சச்சரவு ஒரு சலனத்தோடு உங்களை விட்டு போயிருக்கலாம். அந்த ஒரு சுச்சுவேஷனே அது என்னென்னா ஒரு சின்ன சண்டையாக இருந்தது. கொஞ்ச நாள் பிரிவில் இந்த 2 பேருக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த ஈகோனாலையும் அந்த ஒரு நடந்த அந்த வாக்குவாதத்துலேயும் அந்த ஒரு சண்டை சின்ன சண்டை அது ஒரு கேப் ரொம்ப நாளாக பிரிஞ்சு போயிடுச்சு. ஒரு நிமிஷம் கூட பேசாமல் இருக்க முடியாத ஒரு சுச்சுவேஷனில் இருந்த நீங்கள் இப்போ இவ்வளோ நாள் இவ்வளோ கேப் எப்படி போணுச்சு அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரியாமல் உங்களுக்கே என்னடா இது இப்படி போயிடுச்சு, இது சேருமா இல்லை அது அப்படியே போயிடுமா, மறந்துட்டாங்களா, நினச்சிட்டு இருக்காங்களா அப்படிங்கிற ஒரு பயமே உங்களுக்கு வந்திருக்குங்க. ஆனால் அது ஃபஸ்ட்டு கார்டில் தெளிவு பெற மாதிரி அதெல்லாம் இல்லை வந்துட்டுருக்கு, அதெல்லாம் இல்லை உங்களை நினச்சிட்டு தான் இருக்காங்க, அதெல்லாம் இல்லை உங்ககிட்ட சொல்கிறதுக்கு தயாராக இருக்காங்க அப்படிங்கிற ஒரு கன்ஃபர்மேஷன். ஃபஸ்ட்டு கார்டே கன்ஃபர்மேஷன். லைக் கொடுத்து லவ் கொடுத்து திரும்ப இன்னும் எனர்ஜிக்குள்ளே வந்துருங்க. எனக்கான ரீடிங்கா அப்படின்னு யோசிச்சு பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக எனர்ஜிக்குள்ளே வரும்போது உங்களுக்கான தேவைப்படுற மெசேஜஸ் கண்டிப்பாக இருக்குது. பர்சனல் ரீடிங் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் தரேன், அட்டன் பண்ணி உங்களுக்கான ஒரு தனிப்பட்ட ஒரு ரீடிங் என்ன அப்படிங்கிறத நீங்கள் கேட்டுக்கலாம். வாவ் இது என்னென்னா எவ்வளோ அழகான ஒரு கார்டு தெரியுங்களாங்க. உங்களுக்கு இப்போது அநீதியாக இப்போ நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இல்லை இப்போ என்னால் முடியாது, எங்கள் அம்மா சொல்கிற பேச்சு தான் கேட்பேன், எங்கள் அக்கா சொல்கிற பேச்சு தான் கேட்பேன், இந்த மாதிரி இவங்க முக்கியம் அவங்க முக்கியம் வேலை முக்கியம், உன்னை கட்டிக்கிட்டால் எனக்கு ஏஜ் டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படி இருக்குது இந்த மதம் அந்த மதம் அப்படின்னு எந்த ஒரு காரணம் காட்டியவங்க அந்த மாதிரி கூட பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிற பர்சன்ஸ் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அந்த அன்பு கொண்டு வரும்போதே இந்த சைட்லேருந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, தெளிவான கிளாரிட்டியோட அன்பவா வரியா, அன்பு எனக்கு தெளிவான கிளாரிட்டி கொடு. திரும்ப இப்படியே விட்டுட்டு ஓடிட்டேன்னா என்னால் நடுத்தருவில் நிற்க முடியாது. இப்போ ஏதோ நான் ஒண்டை ஒதுங்கி நிற்கிற மாதிரி ஒரு மலைக்கு ஒதுங்கி நிற்கிற மாதிரி ஏதோ ஒரு இடம் கிடச்சிச்சு, ஓரமாக நிற்கிறேன். இந்த பிரச்சனையிலேருந்து தாங்க முடியாமல் யாருக்கும் தெரியாமல் ஓரமாக நிற்கிறேன். நாளைக்கு தேர இழுத்து தெருவில் விட்ட மாதிரி பிரச்சனையில் கொண்டாந்து என்னை தெருவில் விட்டேன்னா ஊர் சிரி நாடு சிரிங்கிற மாதிரி வந்துடக்கூடாது. எனக்கு தெளிவான கிளாரிட்டி கொடு. இப்போ வர்றியா, ஒழுங்காக இருப்பியா, இல்லை விட்டுட்டு போயிடுவியா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் இவ்வளோ இந்த தூரத்தில் அவர் எவ்வளோ ஃபோர்ஸாக வருது பாருங்கள். இந்த லவ் ப்ரப்போஸ் பண்ணுறதுக்கு வர்றாங்க. ஆனால் நீங்கள் அதை விட பயங்கர ஃபோர்ஸாக என்ன கேட்டீங்க, எனக்கு நியாயத்தை சொல்லு, எதுக்கு விட்டுட்டு போனேன், என்ன நடந்துச்சு, அவ்வளோ பெரிய விஷயம் ஒன்றும் இல்லையே, என்னை மீறி அந்த பக்கம் நீ என்னமோ பண்ணிகிட்டு இருக்க, அதுதான் உனக்கு முக்கியமா, அந்த விஷயந்தான் முக்கியமா, தேர்ட் பார்ட்டி தான் முக்கியமா, இன்னொருத்தவங்க வேணும்னு போனியே, அந்த மாதிரி நிறைய தெளிவான ஒரு கிளாரிட்டி. ஒவ்வொருத்தங்க அவங்கவுங்க சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி கேள்வி கேட்குறீங்க. வரணும்னு ஏக்கமும் இருக்குது. பட் ஆனால் எனக்கு திரும்ப என்னால் திரும்ப எனக்கு ஒரு பெயினை என்னால் கொடுக்கறதுக்கு நான் என்ன அலோவ் பண்ண மாட்டேன். நான் இனிமேல் என்னையே காயப்படுத்திக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா இதில் என்னென்னா உன்னை சுற்றி நிறையா பேர் இருக்காங்க. அது நிறையா பேர் சொல்கிறாங்க அப்படின்னா நீ என்ன பண்ணணும், நீ என்ன பண்ணணும் அப்படின்னா உனக்கு எது முக்கியமோ அதை தான் நீ செலக்ட் பண்ணணும். நீ என்னை மதிக்காமல் மற்றவங்க சொல் பேச்சை முக்கியத்துவம் கொடுத்து நான் முக்கியம் இல்லை அப்படின்னு போயிட்டே இல்லையா. அதனால் தெளிவான கிளாரிட்டி இருந்தால் வா, இல்லைன்னா அப்படியே திரும்பி ஓடிடுன்னு இன்னும் அந்த பய உணர்ச்சியில் தான் நீங்கள் அந்த ஒரு உறவை எதிர்கொள்கிற மனநிலையில் வந்துட்டீங்க. ஏன்னா அவ்வளோ ஒரு வெறுப்பு. ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன ஆகிட்டீங்க, எதுக்கு இந்த உறவு, இப்படிப்பட்ட ஒரு காயம் திரும்ப கொடுத்துச்சுன்னா என்னால் திரும்ப அந்த ஒரு ஸ்டேஜுக்கு போய் விழுந்து படுகுழியில் விழுந்து நீங்கள் எந்திரிக்க முடியாமல் உங்களை தூக்கி விட்டது கடவுள் தான். அதை தூக்கி எந்திரிச்சு நிற்கிறீங்க. இப்போ நான் திரும்பவும் உன்னை நம்பி போய் கடவுளை நம்பினதுனால கடவுள் என்னை தூக்கி விட்டுட்டார். திரும்ப உன்னை நம்பி நட்டாத்தில் திரும்ப எனக்கு அதே ஒரு பெயினை கொடுத்துருவியோன்னு ஒரு பயத்தில் நீங்கள் கேட்குறீங்க. ஏன்னா எவ்வளோ பேர் 1000 பேர் நம்மளை சுற்றி இருந்தாலும் நமக்கு எது முக்கியம், நமக்கு எது பிடிச்சிருக்கு, நம்ம ஆன்மா லெவலுக்கு இந்த சோல் கனெக்டடாக இருக்கேன்
இருக்கே அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு நம்ம வாழ்க்கைக்கு நம்ம தான் டெசிஷன் எடுக்கணும். ஏன்னா நம்ம தான் இங்கே வாழ போகிறோம். சுற்றி இருக்கிறவங்க யாரும் நம்ம குடும்பத்தில் வந்து வாழ போகிறது கிடையாது. அவங்களுக்கு நம்மளுடைய கதைகளாக இருக்கட்டும், நம்மளுடைய வாழ்க்கையாக இருக்கட்டும், ஒரு நிமிஷத்து ஒரு ஒரு நெகோஷியேஷன் மாதிரி, ஒரு பேச்சுவார்த்தை தான் அவங்களுக்கு, அவ்வளோதான். அதுக்கப்புறம் அவங்க வேலையை பார்த்துட்டு, அவங்க முக்கியத்துவம் பார்த்துட்டு, அவங்க தான் முக்கியங்கிற அவங்க வாழ்க்கைக்குள்ளே போயிடுவாங்க. நீ அவங்களுடைய அந்த வார்த்தைகளை கேட்டுட்டு என்ன தூக்கி போட்டுட்டு இவ்வளோ நாள் தூக்கி போட்டுயே இனிமேல் நீ வர்றியே, இதுக்கான எனக்கு தெளிவான கிளாரிட்டி கொடு, ஃபஸ்ட்டு தெளிவான கிளாரிட்டி கொடு, அதுக்கப்புறம் உன் பேச்சை கேட்குறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டுட்டு நிற்கிறீங்க. அதுக்கப்புறம் வந்து நிறைய கன்ஃபியூஷன் இதில் உங்கள் லைஃப்பில் வந்து என்னென்னா இந்த மாதிரி ஆயிடுச்சு. இது வந்து ஆரம்பத்தில் இப்படி இல்லையே, நல்ல ஒரு நம்பிக்கையை கொடுத்துட்டு இவ்வளோ ஒரு ஆள் மனசில் ஒரு தைரியத்தை கொடுத்துட்டு கடைசி வரைக்கும் நான் இருப்பேன், நீ தான் உலகம் உயிர்னு சொன்ன அதே வாய் இன்றைக்கி வந்து இப்படி வந்து நட்டாத்தில் விட்டுட்டு போச்சு அப்படிங்கிற மாதிரி நிறைய கன்ஃபியூஷன் இருக்கிறதுனால தான் நீங்கள் அந்த தெளிவான கிளாரிட்டி கேட்குறீங்க. ஆரம்பத்தில் இருந்த கன்ஃபியூஷன் இப்போ தெளிவு ஆயிட்டீங்க. நீங்கள் கடவுளை காலை பிடிச்சி நீங்கள் அவர் கடவுள் தான் உங்களை ஏற்றி ஒரு திட்டு மேலே ஏற்றி உட்கார வச்சுருக்காரு. நீங்கள் கரையோரம் அப்படியே ஒதுங்கியிருப்பீங்க, தண்ணியோட ஆற்றோட ஆற்றா போயிருப்பீங்க. என்றைக்கோ நீங்கள் போன இடத்துல புல் முளைச்சிருக்கும். அதுலேருந்து காப்பாற்றின ஒரு கடவுள் தான். அந்த கன்ஃபியூஷன் குழப்பத்துலேருந்து கடவுள் வந்து உங்களை அந்த குழப்பத்தை தெளிய வச்சு உங்களுக்கு தைரியத்தை கொடுத்து உங்களுக்கு ஊட்டச்சத்தை கொடுத்து விட்டு நீ தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி ஒரு தைரியமாக ஒரு போராடக்கூடிய ஒரு சோல்ஜர் மாதிரி ஆக்கி விட்ருக்காங்க. அந்த கன்ஃபியூஷன்லாம் தான் வந்து நீங்கள் இப்போ மாறி இப்படி இருக்கீங்க. அந்த கன்ஃபியூஷன் திரும்ப வந்துடக்கூடாது. தெளிவாக எனக்கு கொடு, நியாயத்தை சொல்லு, என்ன நடந்துச்சு, எப்படி இருப்பேன் நீ இனிமேல், எதுக்காக விட்டுட்டு ஓடுனேன், அப்படி நான் முக்கியம் இல்லையா, சுற்றி இருக்கிறவங்க தான் முக்கியமா அப்படின்னு நிறையா கேட்குறீங்க. பணம் குறித்து யாராவது வந்து கவலைப்பட்டு கேட்டுருக்கீங்க. உங்கள் வாழ்க்கையில் இனிமேல் அபண்டன்ஸ் தான். நீங்கள் பணம் குறித்து எனக்கு வந்து இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னா நல்ல ஒரு சூப்பரான அபண்டன்ஸ் தாங்க. யாராவது பார்த்துட்ருக்கீங்க, என்னங்க இவங்க ரிலேஷன்ஷிப்புக்கே போட்டுட்ருக்காங்க, எனக்கு வந்து இங்கே சாப்பிட்றதுக்கே இங்கே வந்து பிச்சை எடுக்கிற நிலமையாக இருக்குது, காதல் தான் ஒன்று தான் பெருசாக அப்படின்னு பார்க்குறவங்களும் வந்து கமெண்ட் அடிச்சுட்டு பார்த்துட்ருக்கீங்க. அவங்களுக்கு உண்டான விஷயங்கள் தாங்க. உங்களுடைய பிஸ்னஸ் கண்டிப்பாக இருக்குது. நீங்கள் அதுக்கு உண்டான முயற்சிகள்லாம் போடணுங்க. சும்மா ரீடிங் பார்த்துட்டு நீங்கள் எப்படியே உட்காந்துருக்கூடாது. ரீடிங்கை கேளுங்க. இதில் கொடுக்குற விஷயத்தை வந்து நீங்கள் மைண்டில் வந்து இதில் என்ன பேஸாக சொல்கிறாங்க அப்படிங்கிற அந்த பேஸ்மெண்ட் லெசனை மட்டும் தாங்க பிடிச்சிக்கணும். கதையை ஃபுல்லாக கேட்டுட்டு நான் முக்கியமாக சொல்கிற விஷயங்கள் அதுக்கு தான் ஃபுல்லாக ரீடிங் பாருங்கிறது. முக்கியமாக சொல்கிற விஷயங்களை விட்டுட்டு நீங்கள் போகக்கூடாதுங்க. உங்களுக்கான கரெக்டாக உங்களுக்கு இந்த கார்டு எனக்கு வந்துச்சு, இது வைக்கலாமா என்னென்னு விழுந்துருச்சு. ஹாப்பி லைஃபு ஹாப்பி ஃபேமிலி கண்டிப்பாக இருக்குது. அதனால் நீங்கள் வந்து என்ன பண்ணுங்க, பழசில் நடந்த விஷயங்கள் குறித்தே கவலைப்பட்டுட்டு போகிறீங்க. நிறையா விஷயங்கள் கடவுள் திரும்ப உங்களுக்கு கொடுக்குறாரு. எப்பயுமேங்க ஒரு விஷயம் நமக்கு இல்லை, நம்மளை ஏமாத்திடுச்சு போயிடுச்சு அப்படிங்கிறதுக்காக வாழ்க்கை ஃபுல்லாக அதை நினச்சா கவலைப்படணுங்கிற அவசியம்லாம் கிடையாது. நீங்கள் அதை நினச்சி தான் ஒரு கன்ஃபியூஷனில் ஒரு குழப்பத்தோட நீங்களாக தனியாக என் வாழ்க்கையில் யாருமே இனிமேல் தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு போகுது. ஆனால் கடவுள் என்ன சொல்கிறாரு, உனக்கு வந்து அன்பான வாழ்க்கை இருக்குது, குடும்பத்தோடு சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை நான் ஏற்படுத்தி தரேன். ஆனால் திரும்ப நீ பார்க்க மாட்டேங்கிறேன், எல்லாம் தலைவிதின்னு போகிற அந்த குழப்பத்தினால. அதனால் என்ன பண்ணுறாங்க, உங்களுக்கு ஹாப்பியான வாழ்க்கை இருக்குது கண்டிப்பாக, புரியுதுங்களா? அதனால இந்த ஒரு விஷயம், இந்த வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷலில் வந்து கடவுள் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உனக்கு நல்ல நல்ல விஷயங்கள்லாம் வருது, அதுக்காக நீ வெயிட் பண்ணு. ஆனால் உனக்கான கிளாரிட்டி நீ வந்து கேட்க தான் போகிற. ஏன்னா உன்னால் தாங்க முடியல, இந்த பெயினை தாங்க முடியல, திரும்ப இதே மாதிரி போயிடுவாங்களோ. இப்போ வந்து என்னென்னா, இப்போ நீ தான் முக்கியங்கிற ஒரு காலகட்டத்தில் நீ என்ன பண்ணுவ, அவங்க தான் முக்கியம்னு இருந்திருப்பீங்க. இப்போ நான் தான் முக்கியம், இனிமேல் திரும்ப ஒரு பெயினில் என்னால் போய் மாட்ட முடியாது அப்படிங்கிற ஒரு தெளிவான கண்ணோட்டம் தான் வந்துருச்சுங்க. அதனால் நிச்சயமாக அழகான பார்ட்னர் வராங்க. அந்த ரீடிங்கில் பார்த்தவங்க திரும்ப அந்த ரீடிங் பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன். அழகான பார்ட்னர் வராங்க. அதனால் கட் பண்ணி 2 கார்டு எடுத்துருவோம். 7 சக்கரா மெடிடேஷன் கண்டிப்பாக பண்ணுங்கள். சீக்ரெட் நிறையா வந்து உங்கள் வாழ்க்கையில் கடவுள் சீக்ரெட் நிறையா வச்சுருக்காரு. அதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் ரிவீல் பண்ணி பார்ப்பீங்க. உங்களுக்கு இந்த விஷயம் நடந்தது எல்லாமே டீடாக்சிஃபிகேஷன் தான், ஒரு கிளென்சிங் ப்ராசஸ் தான். உங்களுக்கு நடந்த விஷயங்கள் எல்லாமே உங்களை சுத்திகரிப்பு தான், ஒரு ஆன்ம லெவலில் சுத்திகரிப்பு நடந்திருக்கு. அதனால் இந்த ரீடிங் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே, லவ்னு டைப் பண்ணுங்கள். எப்பயும் நல்லது நினைங்க, கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நல்லது மட்டும்தாங்க நடக்கும். தேங்க்யூ ஸோ மச்.